காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இலங்கை அணி குறித்து முன்னாள் இலங்கை நட்சத்திர வீரரான குமாரா சங்ககாரா பார்த்தீங்கன்னா இலங்கை அணி குறித்து, இலங்கை அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம சங்ககாரா பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பிளேயர்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு லெஃப்ட் ஹேண்டர், கீப்பிங்லாம் செமையாக பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கை அணி குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கை அணி சொந்த நாட்டில் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறாங்க, ஆனால் அவங்களால சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா 3 T20யும் இலங்கை அணி வெற்றி பெற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் கரெக்டாக லாஸ்ட் டைமில் இந்திய அணி நல்ல கம்பேக் கொடுத்துட்டாங்க. அதுதான் ஒரு நல்ல அணிக்கான எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதேமாரி இலங்கை அணி அதை கரெக்டாக எடுத்துக்க மாட்டுறாங்க. ரொம்ப மோசமான கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏன்னா சொந்த நாட்டில் நடக்கும்போது, சொந்த ரசிகர்கள் இருக்கும்போது ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்தியாவை வீழ்த்துவாங்கன்னு பார்த்தா வீழ்த்த முடியல. முதல் மேட்சும் டையில் முடிஞ்சிருக்கு. அது சொல்லப்போனால் இந்திய அணி தான் வெற்றி பெற வேண்டிய போட்டி, அது டையில் முடிஞ்சுது. ஏன்னா இந்தளவுக்கு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இலங்கை அணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவை 2 போட்டியில் வெற்றி பெற்று தொடர வென்றால் மட்டும்தான் இலங்கை அணி முன்ன இருந்த டீம் மாரி நிறைய வளர வேணும். இதுக்கு முதல் படியாக இந்தியாவை தொடர வெல்லணும். இந்திய அணி போன்ற ஒரு பெரிய அணி அடித்தா கண்டிப்பாக இலங்கை அணிக்கு நிறைய கான்ஃபிடன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இலங்கை அணி முன்னத்தோடு இப்போ ரொம்ப கீழே போயிருக்குது எனக்கு கிளியராக தெரியுது. கண்டிப்பாக மீண்டு வரணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ககாரா பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இந்திய அணி பார்த்து இலங்கை அணி பார்த்து பயப்படாதுங்க யாருமே கிடையாது. லசித் மலிங்கா இருக்கட்டும், குமார் சங்ககாரா, ஜில்ஷான், ஜெயவர்தன் சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்லாம் இருந்தாங்க. மல்லிங்கா அப்போ இருந்த டீமே வேறு. பட் இப்போ ரொம்ப மோசமான ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க. ஏன்னா வேர்ல்டு கப்பெல்லாம் டஃப் கொடுத்து ஆடுவாங்க முன்ன. இப்போ வேர்ல்டு கப்பில் டஃப் கூட கொடுக்க மாட்டேறாங்க, ஈஸியாக வெளியேறாங்க. அந்த அளவுக்கு இலங்கை அணி ரொம்ப கீழே தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக குமார் சங்ககாரா அவர் பேசுறதுலே தெரியுது. ஏன்னா அவரோட சொந்த நாட்டு டீமு இந்த மாதிரி போயிருக்குது, ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்து வர போட்டிகள். நல்ல ஒரு பிளேயர் யங்ஸ்டார் நல்லா வந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டீமில் டேலண்ட் இல்லைன்னு சொல்லுங்கள். டேலண்ட் இருக்கிற பிளேயர் இருக்காங்க, பட் அந்த டேலண்ட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டுறாங்களா, இல்லை கோச் எதனா கரெக்டாக செட் ஆகலையே என்னன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்த வர மேலும் ஒரு T20 ODI போட்டி இருக்குது. அது 2மே வெற்றி பெற்று தொடரை இலங்கை அணி சங்ககாரா சொன்ன மாதிரி வெற்றி பெறாங்களா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இலங்கை அணி இந்த மாதிரி ஒரு தாழ்வான ஒரு கீழே போனதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்த ODI தொடரை யார் வெல்லுவாங்க, இந்தியாவா இல்லை ஸ்ரீலங்காவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஐக்கானை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.